ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்னன்னா இதில் வந்து புரோட்டா வந்து நம்ம வாங்கியிருப்போம்ல, இல்லை வீட்டில் செஞ்சுருப்போம், மீந்திருக்கும்ல. இப்போ நைட்டு சாப்பிட்டு மீதி வச்சுருக்க புரோட்டாவெல்லாம் இருக்கும்ல, அதை வந்து திருப்பியும் நம்ம சுட வச்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். தோசைக்கல்லில் போட்டு சுட வச்சோம்னா கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். இதே வேறு மாதிரி நான் ஒன்று சொல்லித்தரேன் பாருங்கள், அது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஒரு இட்லி பானையில் நம்ம தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கொதிக்க வச்சுக்கணும். கொதிக்க வச்சுட்டு இந்த புரோட்டாவை தூக்கி இந்த மாதிரி மேலே வச்சுக்கலாம். மேலே வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 நிமிஷம் கழித்து நம்ம புரோட்டாவை பார்க்கலாம், எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் புரோட்டா எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். நம்ம மிச்சமான புரோட்டாவை இந்த மாதிரி இட்லி பானையில் சுட வச்சோம்னா திருப்பியும் நல்லா சாஃப்டாக கிடைக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் எடுத்துடுறேன் ஒரு தட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம ரெடி பண்ண புரோட்டா மாதிரியே திரும்பவும் நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த மாதிரி சின்ன டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.